வணக்கம். நாம நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? அல்லது மாற்றத்திற்கு நாம தயங்குறோமா? நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறோம். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மொபைல்ல சேவ் பண்ணிக்கிறோம். ஆனா இதுல எத்தனை விஷயங்களை நாம செயல்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம்? இதுதான் இன்றைய முக்கியமான ஒரு கேள்வியே. இப்போ என் கையில நான் ஒரு விதை வச்சிருக்கேன். ஆனா என்கிட்ட மரம் தான் இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அந்த விதைய மண்ணுல போட்டு தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி காத்திருந்தால் மட்டும்தான் விதை அப்படின்றது மரமா கிடைக்கும். அது மாதிரிதான் நம்மளோட அறிவும். அறிவு அப்படின்றது நம்ம கையில இருக்கக்கூடிய விதை தான். நாம எல்லாருமே எப்படி இருக்கோம் தெரியுமா? நம்ம உடல் நலத்திற்கு எந்த உணவு மிகச் சரியானது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாம அதை சாப்பிட மாட்டோம். தியானமும் உடற்பயிற்சியும் மிக மிக முக்கியமானது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா காலையில எழுந்து அதை நாம பண்ண மாட்டோம். கோபம் தீங்கான ஒரு செயல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்மளால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் விட நேரம் விலை மதிப்பில்லாதது அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா நேரத்தை வீணாக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி நமக்கு தெரிந்த விஷயங்கள், நம்ம செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள், இது ரெண்டுமே இருவேறு உலகங்களா தான் நாம வச்சிருக்கோம். ஆனா இதுல ரொம்ப சக்தி வாய்ந்தது எது அப்படின்னு கேட்டா, நம்மளோட அறிவும் நம்மளோட செயலும் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கான மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். இதற்கு எடுத்துக்காட்டு நான் தான். ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு எனக்கு தெரிந்த எல்லா நல்ல விஷயங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது என்னோட நீண்ட நாள் ஆசை. ஆனா ஏதோ ஒரு தயக்கத்தின் காரணமா இவ்வளவு நாளா அதை நான் பண்ணல. இப்பதான் அதற்கான விதையே நான் மண்ணில் போட்டிருக்கேன். இப்படிதான் உங்கள பலரும் ஏதோ ஒரு தயக்கத்தின் காரணமாக ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போடுறோம். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணலாமா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கோங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க இல்லையா? அதை முடிக்கிறதுக்கு இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. அந்த விஷயம் ரொம்ப சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதல் அடிதான் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது தான் நான் சொல்ற உண்மை. நம்மளோட அறிவும் நம்மளோட செயலும் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவுல கொடுக்கும். நம்மளோட கனவு நனவாகணும் அப்படின்னா நம்மளோட செயல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அங்க இருக்கணும். நாம சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த பயணம் நம்மளோட வெற்றியையும் சேர்ந்தே கொடுக்கட்டும். என்றும் மனதார உங்களுடன் அனந்தலட்சுமி. புவி வாழ்த்த வாழ்க.